ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி கோவக்காய் நீல வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நீல வாக்கில் தான் ஆட் பண்ணேன். அதை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு செகண்ட் ஃபுல்லாக அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது குட்டீஸ்க்காக செஞ்சது, அதனால் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் என்ன காரம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுலையுமே நல்லா சுண்டிருச்சு. அதுக்கப்புறம் இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பூ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கோவக்காய் பொரியல் ரெடி. இது தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடுக்கெல்லாம் கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.